நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட நீங்க எப்படிலாம் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும்? நெறைய பேருக்கு ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு நெட்வொர்க் பார் ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த மாரி யூசருக்கு இந்த ஒரு ஏபிஎன் சூப்பர்பா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட நீங்க இன்கிரீஸ் பண்ண போறீங்க. அதுக்காக என்ன மாரி செட்டிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணா அது நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஏர்டெல் சிம்ம ஃபர்ஸ்ட் லாட்ல அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க சிம்மா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து எப்பொழுதுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்க சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்ல யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லா மொபைலும் காமனாக தான் இருக்கும். ஸோ மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் சிம் கார்டு. இதில் நமக்கு ஏர்டெல் ஃபர்ஸ்ட் சிம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இதுதான் ஏபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக உங்ககிட்ட ஏபிஎன் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கும், அங்கே நியூ ஏபிஎன் அப்படின்னு இருக்கும். அதே தான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு இந்த மொபைலில் பொறுத்தவரையிலும் இது சேஞ்ச் ஆகும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கும், நம்மளோட பாட்டமில் இருக்குது. இப்போ நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதோடனே எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நேம் ஏபிஎன் ப்ராக்ஸி அப்படிங்கிறது நிறையா இருக்கும். நான் என்ன மாதிரி சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் உங்களோட மொபைலில் டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஏர்டெல் சிம்க்கான இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் என்ன மாதிரி டைப் பண்ணியிருக்கணும் அதே போல் நீங்களும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பாட் ஹைப்பர் கியூ 5G அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எங்கன்னா பாட்டில் பி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதில் ஹைப்பர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஹச் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எகேன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லாம் முடிஞ்ச அப்புறம் கியூ அப்படிங்கிறதையும் டைப் பண்ணியிருக்கேன். அந்த கியூ வந்து கேப்ஸ் தான். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 5G அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜி அப்படிங்கிற கேப்ஸ் தான். ஸ்பீட் பாட் ஹைப்பர் கியூ 5G அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அடுத்ததான் ஏபிஎன் இருக்கும். ஸோ இந்த ஏபிஎன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஸ்பி அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிட்டு ஏர்டெல் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. 5G அப்படிங்கிறதையும் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. எஸ்பி ஏர்டெல் 5G அப்படிங்கிறத ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க ஏபிஎன்ல. அடுத்ததான் ப்ராக்ஸி நாட் செட் மீன்ஸ் நீங்கள் எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். ப்ராக்ஸி நாட் செட் மீன்ஸ் நீங்கள் எதுவும் செட் பண்ண தேவை. டிஃபால்ட் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். போர்ட் ஆல்சோ நாட் செட். யூசர் நேம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் அட்டை போட்டு ஹைப்பர் நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். எஸ்பி போட்டு ஒரு சிம்பிள் அப்புறம் ஹைப்பர் நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு www.google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜி அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட் அண்ட் MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். எகைன் பார்த்தீங்கன்னா MCC அண்ட் MNC இருக்குது. இதில் இருக்கிற நம்பர் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய மொபைல் வேறு மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தான் அதனேஷன் டைப் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கடைசியாக நமக்கு PAP ஆர் CH அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல IPv4/IPv6 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பிஹேவியர் தான். இந்த பிஹேவியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் LTE அப்படிங்கிறதையும் எகைன் HSDPA அப்படிங்கிறதையும் எகைன் பார்த்தீங்கன்னா UMTS அப்படிங்கிறதையும் இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே நமக்கு மோர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இதை நம்ம சேவ் பண்ணிக்கணும். இங்கே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கும். இப்போ நீங்கள் சேவ் அப்படிங்கிறது கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஏபிஎன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஏபிஎன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதை நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் டிக் மார்க் காட்டினா மட்டும்தான் நீங்கள் கிரியேட் பண்ணி ஏபிஎன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். இப்போ உங்களோட மொபைல் என்ன பண்ணுறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஏர்டெல் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.